ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஜிட்டி வீடியோடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கோம். தற்பொழுது இந்த ஜால்ராட்சிய கதையினுடைய ஒரு பக்கத்தில் சங்கிலியனுடைய கதையும், இன்னொரு பக்கத்தால் இந்த அரசையேசரி மற்றும் இந்த வீர சுந்தர முதலி பிறந்த கதைகள் பற்றி போய்கொண்டிருக்கின்றது. சரி, நான் இப்பொழுது சங்கிலியின் கதைக்கு வருகிறேன். அப்போ இவ்வாறு காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது. இந்த காலங்கள் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த போர்த்துகேயர்களும் வந்து விட்டார்கள். இந்த போர்த்துகேயர்களும் என்ன செய்கிறார்கள், தங்களது மதத்தை இந்த கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், அவர்கள் இவர்களை பார்த்து அவர்களுக்கு சிலதலை கொடுப்பதும் அவர்களை தன் பக்கம் இழுப்பதுமாக செய்து கொண்டிருந்தார்கள். என்றால் ஒரு பக்கத்தில் அரசர் வளத்தை தான் கவனிக்கிறது, ஒரு பக்கத்தில் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு சில இடத்தில் சில ஏழைகளும் இருக்கத்தான் செய்தார்கள். சரி, அப்போ இவ்வாறு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதான் இந்த இங்கு வந்து இந்த ஜால்ராஜ்யத்தில் வந்து உடனடியாக இந்த கிறிஸ்தவ மதத்தில் வந்து மக்கள் மதம் மாறவில்லை. ஏனென்றால் பக்கத்தில் சங்கிலியன் இந்த மதம் மாறுவர்களை எதிர்த்து கொண்டிருந்தனர். ஆக மன்னனுக்கு பயந்த மக்கள்கள் கூடுதலாக தங்களுடைய மதத்தில் ஆரம்ப காலத்தில் இருக்க வழிகிட்டார்கள். சரி, அப்போ இந்த மன்னாரில் பார்த்தால் இந்த பிரான்சிஸ் சவேரியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதிரியர், அவர் சில மக்களுடன் அழைத்து கதைத்து நல்ல மாதிரிலாம் கதை என்று கதைச்சு சில உருட்டு பிரட்டல் கதைகளை சொல்லி மற்ற இந்த சாப்பாடுகளை கொடுக்க மக்கள் மதம் மாற தொடங்குகிறார்கள். இந்த செய்தியானது சங்கிலியின் காது கட்டுகிறது. என்னது, என் தமிழர் வாழ் தேசத்தில் இவ்வாறு புதிதாக ஒரு மதத்தை ஒருவன் கொண்டு அதற்கு மக்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாற்றுபவனை என்ன செய்வது, மாற்றுவிப்பவனை என்ன செய்வது, இவ்வாறு போய்கொண்டிருக்கும் என்று பார்த்தால் இங்கே இந்த சைவ சமயமானது, அதாவது எங்களுடைய இந்த முருகப்பெருமான் அவர் இவரை கும்பிடுகின்ற மக்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு போவார்கள். இதுகள் குறைந்து கொண்டு போனால் எங்களுடைய இந்த மண்ணிலே வேறு மதங்கள் வேறுண்ட தொடங்கிவிடும். பிறகு இதுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும். சரி, என்ன செய்வது யோசிக்கிறான். ஏனென்றால் அந்த மன்னார் பிரதேசத்திலே மிக வேகமாக இந்த கிறிஸ்தவ போதனைகள் நடந்து செலவு மதம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்று பார்க்க வழிகிட்டால் ஒரு பக்கம் வறுமையும், ஒரு பக்கம் ஏதோ அதில் இருக்கின்ற கவர்ச்சியில் ஏதோ தெரியாது அங்குள்ள மக்கள் இந்த மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நாளுக்கு நாள் இந்த செய்திகளை கேட்க சங்கிலியனுக்கு ஒரு தலையடியை உண்டாக்குறது. இவ்வாறு போனால் இவர்கள் என்ன செய்வது, ஏதாவது ஒன்றை செய்து இந்த மதம் மாற்றுவிக்கின்ற நிகழ்ச்சியை தடுத்தால்தான் இந்த மதமும் பரவாமல் இருக்கும். ஆகவே படை வீரர்களே, நாங்கள் தற்பொழுது இந்த மன்னார் தேசத்தை நோக்கி புறப்பட இருக்கின்றோம். இதற்கான படைகள் அனைத்தும் தயாராகட்டும். அப்போ இந்த பரநிர்வசிங்கரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பரநிர்வசிங்கரை, உங்களுடைய படைகளை தருவீர்களா? என்னுடைய படைகள் எனக்கு வேண்டும். ஏனென்றால் இங்கே நடந்தால் இங்குள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இங்கு கடினமாக இருக்குவாக என்னுடைய படையும் தர முடியாது. வேணுமென்றால் அரசன் செகராய சேகரன் படையை கேட்டுப்பார், அவர் சிலவர்களை உனக்கு உதவலாம். அரசன் செகராய சேகரனை முற்றாக மறுத்து விட்டார். ஏனென்றால் அவர் தனது முதலாவது போரிலே நான் சொன்ன இந்த பெர்ராய சேகரன், செகராய சேகரன் இந்த வன்னியநாராயணன் மந்திரியாக இருந்த காலத்திலே அவருடைய ஆலோசனையின்படி இந்த போரானது குறுகிய நாளிலே யாழ்ப்பாணத்தில் முடிவடைந்தது என்று சொல்லலாம். அப்போ இந்த போரின் காரணமாக இந்த செகராய சேகரனோ, நான் பழைய விளியத்தில் நான் கூறியிருந்தேன், இந்த
சித்து பிரமைகள் பிடித்தது போன்று அந்த வந்தவர்களை கொன்ற இடத்திலேயே தனது அறுவை சிகிச்சை அந்த படித்த அந்த அறிவை அந்த புணங்கள் மீது பயன்படுத்த தொடங்கினான் என்று சொல்லி, ஏனென்றால் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததன் காரணமாக, ஏனென்றால் இவன் பர்ராயசேகரன் சொன்னால் தன் கேட்பான் என்ற நிலைமையும் அப்பொழுது இருந்தது. அப்பொழுது இந்த கடவு சொல்லிய சிங்கியாரியோ அவர்களும் வந்து கேட்டு பார்த்தார்கள் இந்த சேகராயசேகரை அந்த இடத்தை விட்டு எழும்புவதாக இல்லை. இந்த கதைகள் வரலாற்று ரீதியாக சிலவளை மறைக்கப்பட்டிருக்கக்கூடும். சரி, அப்போ என்ன நடக்குது என்றால் சேகராயசேகரன் தன் படையை கொடுக்கல என்றால் இங்கே ஒரு பக்கம் இந்த போர்த்துகேயருடைய பிரச்சனையில் போய் கொண்டிருக்கிறது. எல்லா படையும் கொடுத்து விட்டால் பிறகு அவர்களுடன் சண்டை பிடிப்பதற்கு படைகள் இல்லையா, நாங்கள் இந்த ஜால்ராஜ்யத்தில் இருக்கின்ற மக்களையும் கூடுதலாக இழந்து விடுவோம். இழந்து விட்டால் எண்ணிக்கையிலோ இவர்கள் குறைந்து விடுவார்கள். ஆகவே இங்குள்ள சனத்தை நாங்கள் பாதுகாக்கத்தான் வேண்டும். அப்போ இந்த அடிப்படையும் முந்தைய அந்த போரினுடைய விளையை பற்றி அறிந்திருந்த சேகராயசேகரன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் தான் இனிவன் என்னுடைய படைகள் ஒன்றையும் போருக்கு அனுப்புவதில்லை என்று சொல்லி. இப்போ சங்கிலியரிடம் சரி இருக்கிற படைகள் ஒரு அளவாகத்தான் இருந்தால் சரி இந்த படைகளோட போவோம், இந்த படைகளோட போகும் வழியில் யாராவது எங்களுக்கு இந்த படைகளுடன் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு போவோம். சரி, இவ்வாறு யோசித்து விட்டு சரி தனது வீரர்களிடம் இதற்கு உதவியாக இந்த வடமராட்சி பகுதியை சொல்ல போனோமென்றால் இந்த மாலி சந்தியில் இருக்கின்ற சில வீரர்கள் உதவி செய்து கொண்டார்கள். ஏனென்றால் இப்போ இருக்கிற அந்த என்னது தற்பொழுது இந்த தம்பு சுட்டி போகிற வழியிலே இந்த விருமரன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ அந்த இடத்தை சூழத்தான் முந்தி பழைய காலத்தில் இந்த சங்கிலியினுடைய தாயாருடைய இருப்பிடம் இருந்தது. ஆகவே சரி ஏற்கனவே இவன் இந்த நிலத்தின் மைந்தனாகி போனான், சரி ஏதோ போருக்கு வழிகிடாரான்னு சொல்லி இந்த செய்தி அங்கேயும் பரவிடுது. அப்போ சரி ஏதோ இவர்களுடைய படைகள் போகின்ற திசைகள் தெரியுமா, ஆகவே அதிலிருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதா மன்னார் தேசத்தை நோக்கி சரி புறப்படுது. அப்போ காலாலை ஓட வேண்டும். எங்கேயாவது ஒரு அந்த போர் வீரர்கள் குழுவுக்குரிய தலைவர்கள் சில வலையில் குதிரைகள் இருக்கலாம் கொடுத்து வச்சிருந்து பாருங்கள். அப்போ அவன் தண்ட குதிரையில் ஒருதனை வைத்து கொண்டு ஏதோ இப்படி என்றால் இங்கேருந்து மன்னர் மிக தூரமான ஒரு இடமாக இருக்கின்றது, அந்த இடத்தை நோக்கி போக வேண்டும். இப்போ இவர்களுக்கு அப்போ இந்த இப்படி போகின்ற வழியில் எதிர்ப்படுகின்ற போர்த்துகீர் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டே போவோம். சம்மதமாக ரைட். இப்போ இவனில் சந்தோஷம் போர் கொஞ்சம் பிட்டு சைடுக்கும் போல விட சரி எங்களை கத்தியலுக்கும் வேலை வந்துட்டு ஈட்டிக்கும் வேலை வந்து விட்டுது. அந்த இப்போ வால் வச்சிருக்கிறது மேலதிகார கத்தி கொடுத்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த கத்தியோடக்கும் எல்லாருக்கும் ஈட்டி வச்சிருந்தாலும் சில பேருக்கு சில கத்திகள் கொடுத்து வச்சுருப்பார், சின்ன கத்தி கொடுத்து வச்சுருப்பார். அந்த ஈட்டி தவற விடும் பட்சத்தில் இதையாவது வச்சு அந்த எதிரியை முடியண்டு. அது சில வேளை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சரி இது ஒரு பாதுகாப்புக்கு இருக்க கொஞ்சம் அந்த போர் வீரர்களுக்கும் தன்னோட மேலதிகமாக ஒரு ஆயுதம் இருக்கின்றன்று நினைத்து அதில் ஒரு சந்தோஷம். அப்போ இருக்கின்ற கேடைய படைகள் செங்குந்தர் பணிக்கர் நயினர் அது இது இருக்கின்ற படையல் எல்லாத்தையும் தயாராகி இப்போ அந்த அரசனுக்குன்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் என்ன டைட்டில் அந்த அரசனுக்கு இருக்கின்றதோ அந்த படை முதன்மை படையாகும். பிறகு இந்த நாயனார் படை அப்படி இப்படி இருக்கின்ற படையெல்லாம் ஒவ்வொன்றா கடைசியில் இந்த வன்னியர் படையாச்சு ஒரு இது சரி. இப்போ இது பெரிய போர் இல்லை, சரி அப்போது ஓரளவுக்கு போர் வீரரான சரி சில நாயனர்கள் நீங்கள் தற்பொழுது ஓய்வெடுங்கள், உங்களை நான் கூட்டிக் கொண்டு போகவில்லை, இது பெரிய போரண்டு இல்லை, இது மத மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியா. சரி ஏதோ இந்த படைகளுடன் மிக வேகமாக மன்னார் தேசத்தை நோக்கி இழக்க வேண்டும். என்னது இந்த செபஸ்டியன் சவேரியர்
இவர் ஒரு மதவாட்டியாக இங்கே மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கான், மதங்களை மாற்றி கொண்டிருக்கிறான். எங்களுடைய மக்களோ எத்தனை பேருக்கு தான் இந்த ராஜ்யம் உதவி செய்வது? ஏதோ எங்களான மக்களுக்கு நாங்கள் சாப்பாடுகளை போட்டு கொண்டு தான் இருக்கின்றோம், அவர்களும் இங்கு உயிர் வாழ்வதற்கென்று சொல்லி அதுகளையும் ஒரு பக்கத்தால் செய்ய இப்போ சாப்பாடுகளுக்கு அந்தந்த நேரம் எங்களுக்கு சரியாக சில தேசங்களுக்கு கொண்டு போய் சில இதுகள் பிந்துகின்றது. இதனாலே கூட இந்த பழைய காலத்தில் என்னென்று பார்த்தால் இந்த உணவுகள் அந்த நேரம் அவ்வப்பொழுது இந்த அரச இடங்களிலிருந்தும் சில இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த அரச பிரதிநிதிகள் இங்கே கேட்கின்ற பட்சத்தில் என்னென்ன இல்லை சரி. பழைய காலத்தில் மக்கள் ஓரளவுக்கு உணவை உண்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற காலத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாம் விலை குறைவாக இருந்தன. அப்போ மக்கள் நன்றாக சாப்பிட்டு கொண்டார்கள். இதை விட இந்த ஜால்ராட்சிய படை வீரரால் அவனுகள் உணவு வகைகளே வேறு வேலைப்பழு கூடவாக இருந்தால் இவர்கள் நினச்ச சாப்பாடு அந்த நேரத்தில் வழங்கப்பட்டு அப்போ இவைக்கும் ஒரு சந்தோஷம். வீட்டில் இங்கே 2-3 கறி அதுகளோட சாப்பிட்டு கொண்டு தெரிஞ்சேன். இப்போ அரண்மனைக்கு வேறே என்று போனார். அங்கே குறைஞ்ச ஒரு 6 கறி இருக்குது. பிடிச்ச கறியில் எடுத்து அவையவே சாப்பிடலாம். அப்போ இவ்வாறு தான் அவ்வப்பொழுது இந்த இடங்களில் அன்னதானம் வைக்கிறது. இன்று வரை இந்த அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் மக்கள் ஒரு மாதிரி இந்த கோயிலில் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போகட்டும்னு சொல்லி இது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த காலத்தில் இப்போ கொடுக்கின்ற சாப்பாடு என்ற மிக அருமையான சாப்பாடு தான் கொடுக்கப்பட்டுன்னு சொல்லலாம். இப்போ கோயிலில் போடுற சாப்பாடு அந்த மாதிரி அரசர் காலத்தில் இருந்தது. அப்போ சரி விஜயவா போகிறோம், அவையவே தங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எடுத்து கொண்டு போங்க. அப்போ பழைய காலத்தில் நின்றால் இருக்கிற பல வகைகள் கூடுதலாக அந்த காலத்து சாப்பாடு பார்க்கின்ற பொழுது புட்டு, இட்லி, சோறு ஏதோ அந்த இடத்துக்கு செஞ்சு வச்சிருப்பார்கள். அப்போ அந்த சாப்பாடு இவை தங்களுக்கு மட்டும் சொல்லி கொண்டு போக வேண்டிய இப்போ அரசருக்குன்னு சொல்லி குதிரை இருக்கும், அவருக்குன்னு சொல்லி சாப்பாடு புரிம்பு அவருக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் நிறைய கொண்டு போடும். மன்னர் பாவிக்கிறக்குரிய ஆயுதம் என்று அவர் ஆயுதம் தற்பொழுது நிலத்தில் விழுந்து விட்டால் எடுப்பது கடினம். அப்போ என்ன ஆயுதம்? இந்த அரண்மனையில் பாவிக்கப்பட்ட ஆயுதம் அவ்வளவு குதிரையில் வந்துடும். ஓரளவுக்கு கத்தி, ஈட்டி, அது இது என்னென்ன தேவையோ எல்லாம் மன்னர் தனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்வார். சரி, இனி ஒவ்வொரு படை வீரர் தங்களுக்குரிய ஆயுதம் அவைக்கு ஒரு மேலதிக ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற இப்போ இந்த ஆயுதம் விழுந்து விட்டால் அவர் வந்து தன்னை பாதுகாக்க முடியும். அப்போ மேலதிக ஆயுதம் பழைய காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ கத்தி கொண்டு போகிற ஆளுக்கு மேலதிக அவர் சின்ன கத்தி. இப்போ கேடயம் பிடிச்சி வாழ் வச்சுருக்கிறது கூடுதலாக கத்தி மேலதிகமான ஒரு ஆயுதமாக இருக்கும். அப்போ அவரும் அந்த போர்க்களத்தில் வந்து அவ்வளோ பயம் இருக்காது. என்றால் இது இப்போதன் போர் வந்து எங்கேயோ தூரத்தில் இருந்து எவ்வளோ சுடுவன துவக்கால எவ்வளோ தூரத்தில் இருந்து இது பக்கத்தில் இருந்து சண்டை பிடிக்கணும் சட்டியான கஷ்டம். இப்போ அவர் ஆயுதம் விழுந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு ஓடத்தான் போகணும். யாரோ ஒரு இறந்து போன ஆயுதம் இல்லாட்ட விழுந்து கிடக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை உண்டு மிகவும் போகமாற்று எடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த அந்த காலத்தில். நீங்கள் இந்த அரச படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ அதில் பார்க்கின்றோடு அதை விடவே பேகம் என்று தான் சொல்லலாம். இப்போ நேர ஒரு போர்க்களத்தில் என்றானு தான் தெரியும் எங்களோட இதய துடிப்புல வார அடித்தனன்னு சொல்லி. இந்த படம் எந்நேரம் நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றது. இரவு நேரம் இவர்கள் என்ன செய்வார்கள்? கூடாரம் அமைப்பார்கள். கூடாரம் அமைத்து அதுக்கு அரசன், அந்த அரசனுக்கு சார்பாக கதைக்கக்கூடிய ஒரு அமைச்சன், ஒரு தளபதி, மற்றது ஏதாவது ஒரு சேரி என்ற சேனாதிபதி. தளபதி என்றது வேறு, சேனாதிபதி என்றது வேறு. இப்போ தளபதி என்று பெற்றால் அவர் ஒரு கட்டளையை கொடுப்பார் அந்த போரை செய்வதற்கென்று சொல்லி. இதுக்கெல்லாம் எல்லாம் பிறப்பு மன்னர் உட்பட
மன்னர் கட்டளை பிறப்பிக்காத சமயம் தளபதிக்கு அங்கே ஒரு இது கொடுத்திருந்த தளபதி அந்த இதை நிறைவேற்றலாம். சரி இன்று நீயே இதுக்குரிய இதை குடண்டார், அவர் அதுக்குரிய அந்த கொமாண்டோ கொடுப்பார் தளபதி. அவர் முன்னோக்கி செல்ல வேண்டும். வார என்ன ஆயுதம் முன்னுக்கு போயிருந்தா அவர் அந்த ஆயுது பலியாக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் அப்போ முன்னுக்கு போகிற நபருக்கு எப்பவும் ஒரு கவசம் இருக்கும். இல்லாட்டில் அவர் போட்டிருக்க அந்த முடி என்றாலும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் படத்தில் அந்த சங்கிலி கோர்வை மாதிரி பின்னுக்கு இஞ்சேந்து கழுத்து இந்த கீழ் வரையும் விட்டிருப்பார்கள். ஏன்றால் இப்போ பழைய காலத்தில் வந்து அந்த வாள்கள் இப்படி வருகின்ற பொழுது அந்த சங்கிலியில் தட்டு போட்டோன்னா அவருக்கு அங்கே பட்டு விடாது. அப்போ அவருடைய கழுத்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வெட்டு 2 வெட்டுக்கணும் அந்த சங்கிலி மாதிரி கிடக்கிற அந்த அதுகள் தாக்கு பிடிக்கும். அப்போ அவருக்கு மேலதிகமாக அது கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தளபதியாக இருக்குது. இப்போ இந்த படம் வந்து தற்பொழுது ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். அடுத்த நாள் காலமே நாங்கள் புறப்படுவோம், இப்போ எங்களுக்கு ஓய்வு தேவை, சரி கூடாரம் அடித்து சும்மா இதுப்பின ஒரு இடத்துல அப்பப்போ அந்த போர் வீரர்களை சிலர் சிறு தூக்கம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த போகிற பாதைகளை வந்து கரடு முரடான இப்போதே மாதிரியான வீதிகள் இல்லை. இந்த மண் சார்ந்த ரோட்டுகள் தூசு தான், குதிரை வலிக்கிட்டால் தூசு தான் வெறும் கூடுதலாக. அவ்வாறான வீதி அமைப்புகள். மீண்டும் ஒரு யூடியூப் காணொளியில் மன்னார் பிரதேசத்தில் என்ன நடந்தது என்பதை ஆவலாக அறிய இருப்பீர்கள். மீண்டும் ஒரு யூடியூப் காணொளியுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். இந்த கதையில் நான் ஏழுமான வேகத்துடன் இழுத்து கொண்டு போவதைத்தான் இருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு பிடித்த நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவர்களும் இந்த கதைகளை தெரிந்து கொள்ளட்டும். நன்றி.